சென்னை கூவம் கால்வாயில் விழுந்த பெண்ணை காவலர்கள் பொக்லைன் இயந்திரம் கொண்டு மீட்டனர். அது குறித்த தகவல்களை செய்தியாளர் சோமசுந்தரத்திடம் கேட்கலாம். சோமசுந்தரம், இப்போ அந்த விழுந்த பெண் யார் என்பது விவரம் தெரிய வந்திருக்கா? என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? வணக்கம் காயத்ரி. சென்னை கூவம் கால்வாயில் விழுந்த பெண்ணை காவலர்கள் பொக்லைன் இயந்திரம் மூலம் மீட்கும் காட்சி தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதாவது சென்னை மாநகராட்சி மதுரவாயல் தொகுதி நெற்குன்றம் 148வது வார்டு பகுதி, அதாவது புவனேஸ்வரி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் தேவி. இவர் சின்மியா நகர் பகுதியில் வீட்டு வேலை செய்து வருகிறார். இந்த நிலையில் வீட்டு வேலை செய்வதற்காக அவர் வீட்டின் அருகே செல்லக்கூடிய அகண்ட கூவம் கால்வாய் வழியாக பயணித்த போது அப்போது மழை காரணமாக இந்த பகுதி சேரும் சகதியமாக இருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக அதில் வலிக்கிய நிலையில் கால்வாயின் உள்ளே தவறி விழுந்துள்ளார். சுமார் 40 அடி அகலமும் 15 அடி ஆழமும் கொண்ட இந்த கால்வாயில் தேவி எதிர்பாராத விதமாக தவறி விழுந்த நிலையில் சேற்றில் சிக்கி மீள முடியாமல் உயிர் பயத்தில் அலறியுள்ளார். அப்போது அவரது அலறும் சத்தம் கேட்கவே உயிருக்கு போராடி தத்தளித்துக் கொண்டிருந்த தேவியை பொக்லைன் இயந்திரம் மூலம் அங்கு பணியில் இருந்த ஆயுதப்படை காவலர் வினோத் என்பவர் கீழே இறங்கி அவர் சேற்றில் சிக்கியிருந்தவரை மீட்டு மேலே தூக்கினார். இதில் சிறிது காயங்களுடன் தேவி மீட்கப்பட்டார். மேலும் அங்கு வந்த அரசு அதிகாரிகள் அவரை மீட்டு அருகே இருந்த மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவம் அறிந்து அந்த இடத்திற்கு வந்த மதுரவாயல் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி மற்றும் பகுதியைச் சேர்ந்த அதாவது திமுக வட்டச்செயலாளர் ரமேஷ்ராஜ் உள்ளிட்டோர் நேரில் சென்று அவர் தேவியை நலம் விசாரித்ததோடு அவருக்கு நிதியுதவி மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கினர். குறிப்பாக மழை காரணமாக அந்த பகுதியில் ஏற்பட்ட அதாவது சகதியமாக உள்ள காரணத்தால் பெண் ஒருவர் அகண்ட கால்வாயில் வலிக்கு விழுந்து அவரை பொக்லைன் இயந்திரம் மூலம் மீட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அந்த பெண்ணை மீட்ட காவலர்களுக்கு அப்பகுதி மக்கள் தங்கள் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. காயத்ரி, நன்றி சோமசுந்தரம்.